இரவு 12 மணி. மழை பொழியுது. காற்று கடுமையாக வீசுது. ஒரு கார் ஹெட்லைட் மட்டும் அந்த இருண்ட ரோட்டுல ஒளி வீசுது. ஸ்டியரிங்ல அமர்ந்திருப்பவன் அருண், 25 வயது, மெக்கானிக்கல் இன்ஜினியர். அவன் மொபைலில ஜிபிஎஸ் பார்த்துக்கிட்டு சொல்றான், இந்த ரோட்ல ஏன் சிக்னல் கிடையாது? இதுலயே வழி இருக்கா? அவன் காரை கிராமத்துக்குள்ள நுழைக்கிறான். ரோடு நரோ, இருபுறமும் மரங்கள், குளம், காடு மாதிரி. வெளியே சில மின்சாரம் லைட்டுகள் மட்டும் ஒளி. மின்னல் மிந்தது இடியுடன். அவன் கண்ணாடியில ஒரு பெண்ணின் நிழல் ஒளிப்படுது. அவன் திடுக்கிட்டு பிரேக் அடிக்கிறான். யாரு இது? காரை நிறுத்தி வெளியில வர்றான். யாரும் இல்ல. ஆனா காற்று சத்தம், இலைகள் அசைவு, மின்னல் ஒளி, அந்த எல்லாமே அவனோட நெஞ்சு துடிப்பை அதிகப்படுத்துது. அங்க ஒரு கை ரத்தத்தோட படுத்திருக்கு. அவன் பின் திரும்புறா. அந்த பெண் அவனுக்கு முன் நின்று இருக்கிறாள். வெள்ளை உடை, நீண்ட முடி, மலையில நனைந்த முகம், கண்கள் வெள்ளையாகப் பிரகாசம். அவன் காருக்குள் ஓடிச் செல்லி டோர் அடைக்கிறான். என்ஜினை ஸ்டார்ட் பண்றான். ஆனால் கார் ஸ்டார்ட் ஆகாது. அவளோ காரின் பின்புற கண்ணாடியில தோன்றுகிறாள். அவளோட முகம் கண்ணாடிக்குள் நெருங்கி வருது. அவன் கண்ணை மூடி அது உண்மையில்லைன்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறான். மின்னல் மின்னுது. அந்த ஒளியில அவளே மறைந்திருப்பாள். அவன் சாவியை மறுபடியும் திருப்புறான். இந்த முறை கார் ஸ்டார்ட் ஆகுது. அவன் பூரா வேகமா ஓட்டுறான். பின்னால் அவளோட சத்தம், நீ அந்த வழியில போகக்கூடாது. அவன் பின்மிரர் பார்க்கிறான். யாரும் இல்லை. ஆனா அவனோட காரின் வானொலி தானாகவே ஆன் ஆகுது. அதில் ஒரு பழைய பாடல் ஒலிக்குது. எங்கே போகிறாய் இரவில் தனியா? அவன் சாலை முடிவில் ஒரு சிறிய கோவில் பார்க்கிறான். அவன் காரை நிறுத்தி அதுக்குள்ள ஓடிச் செல்லறா. அவள் பின்னால வரறாள். ஆனால் கோவில் வாசலில நின்று விடுகிறாள். அவளோட குரல், நான் இங்கே சாவேன், யாரும் உதவல. நான் உன்னை காப்பாத்த முடியல, ஆனா உன் ஆன்மா அமைதி அடையட்டும். அவன் மெதுவா மறைந்து போறாள். அவன் மீண்டும் காருக்குள் வர்றான். சூரியன் உதயமா வருது. அவன் காரை நகரத்துக்கு திருப்புறான். பின் மிரர்ல பார்ப்பான். அவளோட புன்னகை மட்டும் ஒரு நிமிஷம் தோன்றி மறைந்து போகுது.